ஒரு கிராமத்தில் வயதான தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தன, ஆனால் அவர்கள் மிகவும் கஞ்சத்தனமாக இருந்தனர். தங்கள் செல்வத்தை பிறருக்கு உதவ அவர்கள் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. அதே கிராமத்தில் ஒரு ஏழை தச்சர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடினமாக உழைத்தார், ஆனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒருநாள் அந்த கஞ்ச பெரியவர் தச்சரைப் பார்த்து, "தச்சரே, உனக்கு அவ்வளவாக வருமானம் இல்லை, ஆனால் நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்?" என்று கேட்டார். தச்சர் சிரித்துக்கொண்டே, "ஐயா, என்னிடம் பணம் குறைவாக இருக்கலாம், ஆனால் என் வேலையை நேசிக்கிறேன். என் சிறிய வருமானத்தில் என் குடும்பத்திற்கு போதுமான உணவு கிடைக்கிறது. மேலும் எனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் என்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு சிறிய உதவிகளைச் செய்கிறேன். நேற்று மழைக்கு ஒதுங்க இடம் இல்லாமல் தவித்த ஒருவருக்கு என் குடிசையில் தங்குவதற்கு இடமளித்தேன்." இன்று காலையில் அவர் சென்றபோது அவர் முகத்தில் இருந்த நன்றி என்னை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. பிறருக்கு உதவும்போது என் மனதில் ஒரு நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சிதான் உண்மையான செல்வம் என்று நான் நம்புகிறேன் என்றார். பெரியவர் யோசித்தார். இவ்வளவு செல்வத்தை வைத்திருந்தும் தான் ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அன்று முதல் அவர் தனது செல்வத்தை நல்ல காரியங்களுக்காகவும் ஏழைகளுக்கு உதவவும் பயன்படுத்தத் தொடங்கினார். பிறருக்கு உதவிய பின் அவர் அடைந்த அமைதியும் ஆனந்தமும் இதுவரை அவர் கண்டிராதது. நீதி உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் வைத்திருக்கும் செல்வத்தில் இல்லை, மாறாக நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பிலும் உதவியிலும் இருக்கிறது.